ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கொலுவோட சிறப்புகளையும் கொலு பிரசாதங்களும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் கொலுவை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம 9 படிகளோட கணக்கையும் பார்த்தோம். அது எப்படியெல்லாம் அடுக்கணுன்றதை பார்த்தோம். எதுக்காக இந்த 9 படிகளையும் அடுக்கி நம்ம இந்த கடவுளை துதிக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதன் கடவுளுடைய ஆன்மீக சிந்தனையை அதிகம் வளர்த்து கடைசியில் இறைவன் அடியிலே சேரணும் அப்படின்றத தத்துவத்தை உணர்த்துகிற படிகள் தான் இந்த 9 படிகளும் கொலுவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, கொலு எந்த அடிப்படையில் அமைச்சிருக்கோம் அப்படின்றது இப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட், இன்னும் கொலுவை பற்றின இன்ஃபர்மேஷன் முடியலை. அதுக்கு முன்னாடி பிரசாதத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை கடலை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பச்சை கடலையை உடச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, பச்சை கடலைன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி கடலை மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ குக்கர் லிட்டை போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வழக்கம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து அதில் கொட்டி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. ஸோ இதில் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடலை வாயு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இதில் வேக வச்ச கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன், நிலக்கடலை. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த பெருங்காய வாசனையிலும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு 2 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டால் ரெடி. கொத்தமல்லி தழை தூவி ரெடியான நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வீடியோ முடியல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.